வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஆடி 18 ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யக்கூடிய ஒரு வாழைக்காய் வறுவல், ஒரு தேங்காய் சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு மாங்காய் சாதம் பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு எள்ளு சாதம், கடைசியாக ஒரு எலுமிச்சை சாதம் பார்க்க போகிறோம். ஒரே கடாயில் டக்கு டக்குன்னு ஆர்டராக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து இது கூட சேர்த்துக்கலாம். தீ கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பருப்பெல்லாமே சீக்கிரம் கருகி போயிடும். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 முந்திரி சேர்த்துட்டு ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், அதோடய ஃப்ளேவர்ஸ் மாறிடும், தேங்காய் சாதத்தோட ஃப்ளேவரு. அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த பருப்பு எல்லாமே பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/4 பங்கு அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடியில் பாதி அளவு மட்டும் நான் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் சாதம் செய்யும்போது எப்போவுமே அதோடைய வாசனை நல்லா வரணும். நம்ம வதக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வாசனை வர ஆரம்பிக்கும் போது தான் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா தேங்காய் சாதம் சீக்கிரமாக தயாராகிடும். நம்ம இதை ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் சாதமோ இல்லை எலுமிச்சை சாதமோ செஞ்சோம் அப்படின்னா தேங்காய் சாதம் செய்யும்போது கலர் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் சாதத்தை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே கடாயில் 1 பை 1 நம்ம எல்லா ரைஸுமே செஞ்சிடலாம். இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தீயை குறைவாக வச்சுட்டு இந்த பருப்பெல்லாம் செவந்து வர வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு பாதி மாங்காய் எடுத்து இந்த கேரட்டு இதெல்லாம் துருவோம் இல்லைங்களா, பீட்ரூட்லாம், அதில் நல்லா துருவி எடுத்திருக்கேன் நான். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக ஒட்டு மாங்காயில் சேர்த்து சாதம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் ஒட்டு மாங்காய் தான் சீவி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனா போதும். மிதமான தீயில், ரொம்ப கருகி போயிட வேண்டாம் மாங்காய், அந்தளவுக்கு லேசாக வதக்குனா போதும். இது நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான மாங்காய் சாதம் தயாராகிடும். இந்த மாங்காய் சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் இருக்கிற அந்த புளிப்பு சுவையினால் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு லெமன் ரைஸ் மாதிரி தெரிஞ்சால் கூட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது ரொம்ப சூப்பராக மாங்காய் சாதம் தயாராகிடுச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை சாதம் தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் மற்ற பருப்புகள்லாம் சேர்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு கருகாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 கப் அளவு சாதம் சேர்த்துட்டு உப்பு எல்லாமே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா உப்பும் சேர்த்து சூப்பரான லெமன் சாதம் தயாராகிடும். நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த எலுமிச்சை சாறு சேர்க்கணும். அப்போ தான் சாதத்தில் கசப்பு தெரியாது. இப்போது சூப்பரான எலுமிச்சை சாதம் தயாராகிடுச்சு. இதுவும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எலுமிச்சை சாதம். இப்போ எல்லா சாதமுமே முடிஞ்சிருச்சு. கடைசியாக பார்க்க போகிறது எள்ளு சாதம்.
ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து மிதமான தீயில வறுத்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். தீ வந்துட்டு குறைவாக இருக்கட்டும், டக்குன்னு கருகி போயிடாமல். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அதுதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாதம் சாப்பிடும்போது. இதை மிதமான தீயில வச்சுட்டு அந்த எள்ளு வந்துட்டு பொரியும். பொரிஞ்ச பிறகு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன், வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காஞ்ச மிளகாயை காரத்துக்கு தகுந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 மிளகாய் சேர்த்துருக்கோம் அரைக்கும்போது, அதனால் ஒன்றே ஒன்று உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மிதமான தீயில வச்சுட்டு. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பருப்பு எல்லாமே வந்துட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம், ரொம்ப குழையாமல் இருக்கணும். அதையும் ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு, இப்போ இது மேலே தான் வந்துட்டு நம்ம உப்பு, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொடியவும் இது கூட சேர்க்க போகிறோம். எள்ளு பொடியும் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டு கிளறி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு, எந்த அளவுக்கு பொடி தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா ரொம்ப மணமான எள்ளு சாதமும் தயாராகிடும். இப்போது எள்ளு சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன சைஸில் தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு விழுத அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வந்துட்டு தோல் நீக்கிட்டு அரிஞ்சு எடுத்துருக்கிற வாழைக்காயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கும் போதே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த கலர் மாறி வர வரைக்கும் நல்லா இந்த வாழைக்காயை இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த காய் எல்லாமே பரவலாக எண்ணெயில் பட்டு வேகிற மாதிரி அப்பப்போ திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அது ஈவனாக நல்லா வெந்து வரும். இப்போது காய் வந்துட்டு எல்லாமே ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சோம்பு விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். அந்த மிக்ஸி ஜாரில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த மசாலாலாம் எல்லா வாழைக்காயிலும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும் இது. இப்போது தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு அந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு வாழைக்காயில் நல்லா புரண்டு அழகாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் அப்படியே அந்த தொக்கு மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம்லாம் செய்யும்போது இது மாதிரியே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வெரைட்டி ரைஸ்க்கு வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் ட்ரையாக வச்சுக்கிறேன். பசங்க வந்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டுன்னா பீஸ் பீஸாக எடுத்து அழகாக சாப்பிட்டுடுவாங்க. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் வச்சு எடுக்கிறேன் நான். இப்போது கம்ப்ளீட்டாக நல்லா வாழைக்காய் வந்துட்டு நல்லா ட்ரையாக வறுவல் தயாராகிடுச்சு. இது நீங்கள் வந்துட்டு எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்.
இப்போது ரொம்ப சூப்பரான ஆடி ஸ்பெஷலில் 4 விதமான வெரைட்டி ரைஸும் பார்த்துட்டோம், வாழைக்காய் வறுவலும் பார்த்துட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.